வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை எப்படி நீங்களே அப்டேட் பண்ணி கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது நமது இந்திய ஆதார் ஆணையம் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆதார் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைவருமே உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஒருவேளை இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் செயலிழக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதனால் இந்த ஆதார் கார்டு அப்டேட்டை எந்த ஒரு இ-சேவை மையத்துக்கும் போகாமல் எப்படி நீங்களே செல்ஃபாக அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை தவிர மற்ற ஏதாவது ஒரு 2 டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒன்று ஐடி ப்ரூஃபாக நம்ம பயன்படுத்திக்கணும், மற்றொன்று அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை நம்மளால் பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் எந்தெந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஐடி ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம், எந்தெந்த டாக்குமெண்ட்டை அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதன்படி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டுடன் எந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கரண்டில் லைவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓடிபி நம்பரை வச்சு தான் இந்த ஆதார் கார்டை நீங்கள் செல்ஃபாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற முடியும். இந்த அப்டேட்டை எப்படி செல்ஃபாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோனு அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போயிட்டு uidai.gov.in அப்படிங்கிறது டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது முழுக்க ஆதாருடைய வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுடைய லிங்கை என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதன் மூலியமாக இந்த அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இருக்கக்கூடிய மை ஆதாருங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது பற்றில, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது லைனில் இருக்கக்கூடிய செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், அதாவது எந்த ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார் நம்பரை கரெக்டாக இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு கீழே கேப்சா நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த கேப்சா நம்பரை பார்த்து கரெக்டாக இதில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ண பிறகு இந்த கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீடு அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய சென்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பரை பொறுத்தவரை நீங்கள் ஆதாருக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருடைய லாஸ்ட் 3 நம்பர் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். பேரண்ட்ஸ் நம்பர் டிஸ்பிளே ஆகாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை. எப்போ உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் பேக்கில் போங்க. பேக்கில் போயிட்டு இந்த இருக்கக்கூடிய மை ஆதாருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3வது இருக்கக்கூடிய செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வேறு ஏதாவது ஒரு ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஸா கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரொசீட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது எப்படி நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், உங்களுடைய ஆதார் கார்டு இதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து உங்களுடைய ஏஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து உங்களுடைய சென்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து நீங்களே இந்த மை ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆதார் சேவா கேந்திராவில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்டேட்டை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. செல்ஃபாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த அப்டேட்டை உங்களால் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இ-சேவை மையத்தின் மூலியமாக இந்த அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த
கோ டு டேஷ்போர்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு லாக்இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லாக்இன்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இருக்கக்கூடிய கேப்சா நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த லாக்இன் வித் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆதார் நம்பருடன் எந்த ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து கரெக்டாக பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய லாக்இன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஆதாரோடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பாருங்கள் சர்வீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14/9/2024 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஓரளவு வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் இந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 MBக்குள்ளே இருக்கணும். அதோடைய ஃபார்மெட் வந்து JPEG அல்லது PNG அல்லது PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்தவரை நம்ம வந்து தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபோனாக இருக்கலாம். இந்த MB இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஐடி ப்ரூஃபை பொறுத்தவரை நம்ம வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய செலக்ட் வேலிடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்னுடைய பேன் கார்டை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த இருக்கக்கூடிய வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கண்டினியூ டு அப்லோடு அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போகும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐடி ப்ரூஃபாக என்னுடைய பேன் கார்டை வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். அதை வந்து நான் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ண டாக்குமெண்ட்டுடைய சைஸு ஃபார்மெட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்தவரை நம்ம வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய செலக்ட் வேலிடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது. அதனால் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்ட் கலர் இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14th September 2024 வரை இந்த அப்டேட் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் இது மாதிரி ரீட் ஆகும். ஒன்ஸ் இது ரீட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பண்ண இந்த அப்டேட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டுடைய சைஸு அந்த ஃபார்மெட்டை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுலேயும் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா
இந்த ஆதாருடைய சர்வர் வந்து டவுனாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி வரும். அதனால் மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண டேட்டு டைம் வந்து இதில் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது வந்து பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 0 வந்துருச்சு. இந்த 14/9/2024க்கு பிறகு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து எளிதாக பண்ணிக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய இன்வாய்ஸ் டேட்டு, எஸ்ஆர்என் நம்பரு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்திருக்கும். இந்த பிடிஎஃப் பேஜை வந்து நீங்கள் கரெக்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்என் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால் வந்து செக் பண்ணிக்கிற முடியும். இந்த அப்டேட் பண்ண ஒரு 5 days 3 days கழித்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து எளிதாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய அப்டேட்டை வந்து சொந்தமாக எளிதாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஃபோன் மூலியமாக நீங்கள் அந்த அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்பு, உங்களுடைய பிசி இதில் வந்து ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இந்த அப்டேட் வந்து நீங்கள் வந்து எளிதாக இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்டேட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு இந்த அப்டேட் வந்து ஒன்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஆதாரை வந்து பயன்படுத்தணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.